வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலதர்மன் கந்தசாமி. டிஎன்டெட் ட்ரை பண்ண டீச்சர்ஸ்க்கு டெய்லியுமே லைவ் டெஸ்ட்டில் இன்றைக்கான டெஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சலாம். அதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இயற்பியலில் 6 to 10th ஒளியியல் மற்றும் ஒளி, அதாவது வெளிச்சமும் சவுண்டும் 25 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். எதிரொலிக்கும் பகுதி வெளிப்பக்கமாக வளைந்திருக்கும் கோளக ஆடிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எதிரொலிக்கக்கூடிய பகுதி வெளிப்பக்கமாக. ஆன்சர் பாருங்கள். சி ஆன்சர் குவி ஆடிகள் அப்படின்னு சொல்லப்படுது. குவி ஒன்றா குவிது இல்லைங்களா, அந்த குவி ஆடிகள். ரெண்டாவது, ஒரு பொருள் ஈரிலா தொலைவில் வைக்கப்படும் போது குழி ஆடியில் பிம்பத்தின் நிலை அல்லது இடம் எது? குழி ஆடி. பி ஆன்சர் முக்கிய குவியத்தில், அதாவது எஃப் அப்படின்ற இது சொல்லப்படுது. இதில் என்னென்னா, பிம்பத்தோட தன்மை பார்த்திங்கன்னா தலைகளான மிகவும் சிறிதான மெய்பிம்பம் அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது, கதிர் வரைபடங்களின் தூரத்தை கணக்கிடுவதற்கு டேஸ் என்ற குறியீட்டு முறையை பயன்படுத்தலாம். கதிர் வரைபடங்களில் தூரத்தை கணக்கிடுவதற்கு ஆன்சர் பாருங்க. ஏ ஆன்சர் கார்ட்டீசியன் குறியீட்டு மரபுகள். இந்த முறைப்படி பார்த்திங்கன்னா ஆடி மையம் பி ஆதி புள்ளியாகவும் முதன்மை அச்சு எக்ஸ் வந்து அச்சாகவும் எடுத்துக்குவாங்க. நாலாவது, பிம்பத்தின் அளவிற்கும் எச் பொருளின் அளவிற்கும் இடையேயான தகவு டேஸ் என வரையறுக்கப்படுகிறது. பி ஆன்சர் உருப்பெருக்கம். பொருளோட அளவை விட பிம்பத்தோட அளவு எவ்வளவு மடங்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத கோளக ஆடியோடைய உருப்பெருக்கம் சொல்லுது. அஞ்சாவது, குவி ஆடிகள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? குவி. கெட்ட பார்வைனா குழி, தூர பார்வைனா குவி. கெட்ட குழி வெட்டி எட்ட குவி அப்படின்னு சொல்லுவாங்க. சி ஆன்சர் வாகனங்களில் பின்னோக்கு கண்ணாடியாக அப்படின்னு சொல்கிறது. அது பொருளை விட சின்னதாக நேரான மாய பிம்பத்தை எப்பவும் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது, வியாழன் கோளின் துணையை கொண்டு ஒளியின் திசை வேகத்தை தோராயமாக கணக்கிட்டவர் யார்? ஆன்சர் பாருங்க. ஏ ஆன்சர் ஒளி ரோங்கர், டேனிய வானியலாளர் 1665. ஏழாவது, அடர்மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் எவ்வாறு இருக்கும்? அடர்மிகு ஊடகம். சீன்ஸ் குறைவாக இருக்கும். அடர்குறை ஊடகத்தில், அதாவது குறைந்த ஒளியியல் அடர்த்தின்னு சொல்கிறது, ஒளியின் திசை வேகம் அதிகமாக இருக்கும். 8 90 டிகிரி விலகு கோணத்தை ஏற்படுத்தும் படுகோணம் டேஸ் எனப்படும். 90 டிகிரி விலகு கோணம். பி ஆன்சர் மாறுநிலை கோணம்னு சொல்கிறது, QCன்னு சொல்கிறது. QC. இந்த நிலையில் விலகு கதிர் 2 ஊடகத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த பரப்பை ஒரே மாதிரி ஒட்டிட்டு போகும். 9, முழு அக எதிரொலிப்பு ஏற்படுவதற்கு கீழ்கண்ட நிபந்தனைகளில் எது அவசியம்? முழு அக எதிரொலிப்பு. சீன்ஸ் படுகோணம் மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது இயற்கையாகவே முழு வகை எதிரொலிப்புங்கிறது இந்த என்ன சொல்லுங்கன்னா, முழு வகை எதிரொலிப்புடைய நிபந்தனைகள் ஃபஸ்ட்டு பார்த்துவோம். அப்படின்னா ஏற்படுறதுக்கு சில நிபந்தனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒளியானது அடர் மிகு ஊடகத்திலிருந்து, இப்போ தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அடர் மிகு ஊடகத்திலேருந்து அடர்குறை ஊடகத்துக்கு, அதாவது காற்று இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை. 10, ஒளி இலைகள் எதன் அடிப்படையில் செயல்படுகின்றன? ஒளி இலைகள். ஆன்சர் பாருங்க. பி ஆன்சர் முழு வகை எதிரொலிப்பு. அதாவது ஒரு முனையில் அனுப்பப்படக்கூடிய அந்த ஒளி சைகை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முழு வகை எதிரொலிப்புகளுக்கு உட்பட்டு கடைசியாக இன்னொரு முனைக்கு போகும். 11, கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் இது. குறைந்த அலைநீளம் அப்படின்னா அதிக அலைநீளம் இருக்கும் இல்லையா, அது என்னங்கிறது. ஆன்சர் பாருங்கள். குறைந்த அலைநீளம் ஊதா தான், ஆனால் அதிகம் வந்து சிவப்பு.
அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு. பணல் ஸ்னெல் விதி என்று அழைக்கப்படும் விதி எது? பீன்ஸ் ஒளிவிலகின் இரண்டாம் விதி அப்படிங்கிறது. ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகிறப்போ படுகோணத்துடைய சைன் மதிப்புக்கும் விலகு கோணத்துடைய சைன் மதிப்புக்கும் இடையில் இருக்க அந்த தகவு தான். அந்த தகவானது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஊடகங்களுக்கும் அந்த ஊடகங்களுடைய இந்த ஒளிவிலகல் எண்ணுக்கு அந்த தகவு இருக்குது பாருங்கள், இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. 13வது, ஒரு ஒளிக்கதிரானது அடர் மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறைந்த ஊடகத்திற்கு செல்லும்போது என்ன நிகழும்? அடர் மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறைந்த ஊடகத்திற்கு போகிறது. ஆன்சர் பாருங்கள், டிஎன்ஸ் விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. 14வது, கீழ்கண்டவற்றில் கூட்டொளி மூலத்திற்கு மிக சிறந்த உதாரணம் எது? கூட்டொளி. பீன்ஸ் பாதரச ஆவி விளக்கு அப்படின்னு சொல்லுது. 15, வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு முதன்மையான காரணம் என்ன? சி ஆன்சர், ஒளியின் சிதறல், ஒளிச்சிதறல்னு சொல்லுது. அதாவது சூரிய ஒளி இருக்கு இல்லைங்களா, அது வளிமண்டலத்துக்குள்ளே வர்றப்போ பார்த்திங்கன்னா கம்மியான அலைநீளம் இருக்கக்கூடிய நீல நிறம் வந்து அதிகமான அலைநீளம் இருக்கக்கூடிய இந்த சிவப்பு நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடையுது. இதனால தான் வானம் நீல நிறமாக தோன்றுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். 16வது, படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. படுகதிரின் அதிர்வெண். ஏன் சார் ராலே வரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி புதிய அதிர்வெண்கள் இருக்கக்கூடிய நிறமாலை வரிகள் வந்து ராமன் வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 17, மையத்தில் தடித்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படும் லென்ஸ் எது? பிஎன்ஸ் குவி லென்ஸ், ரெண்டு பக்கம் கோலகப்பரப்பு கொண்டது. 18, கார்ட்டீசியன் குறியீட்டு மரபின்படி பொருள் எப்போதும் லென்ஸிற்கு எந்த பக்கம் வைக்கப்பட வேண்டும்? சீன்ஸ் இடப்பக்கமாக வைக்க வேண்டும். எல்லா தொலைவுகளுக்குமே ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. 19, டேஸ் என்பது ஒரு லென்ஸின் குவிக்கும் அல்லது விரிக்கும் திறன் என வரையறுக்கப்படுகிறது. ஆன்சர் பாருங்கள், பி ஆன்சர், லென்ஸின் திறன் அப்படின்னு சொல்லுது. லென்ஸின் திறனின் எஸ்ஐ அழகு பார்த்திங்கன்னா டயாப்டர். 20, கூற்று 1, குவி லென்ஸ் பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும். கூற்று 2, குழி லென்ஸ் மாயபிம்பங்களை தோற்றுவிக்கும். ஏன்ஸ் கூற்று 1 மட்டும் 2 சரி. குவி லென்ஸ் இது வந்து குவிக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. குழி லென்ஸ் இது விரிக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. 21, கீழ்கண்டத்தில் பொருள்களின் தொலைவிற்கு ஏற்ப விழி லென்ஸ் தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள உதவுவது எது? சீன்ஸ் சிலிரே தசைகள் சொல்லப்படுது. அதாவது விழி லென்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்ணினுடைய மிக முக்கியமான பகுதி. இது வந்து இயற்கையிலேயே அமைஞ்ச ஒரு குவி லென்ஸாக குவி லென்ஸாக செயல்படுதுன்னு சொல்லப்படுது. 22, நகரும் நுண்ணோக்கின் மீசெட்டல் டேஸ் ஆகும். ஏன்ஸ் 0.01 mm நகரும் லென்ஸ். முதலில் தொலைநோக்கி டேஸ் என்றால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் பாருங்க, டி ஆன்சர், ஜோஹன் லிப்ரஷே 1608. 24,
ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுவது எது? பீன்ஸ் கேஸ்கரின் தொலைநோக்கிகள். கிரிகேரியன், நியூட்டன் இதெல்லாம் சொல்லலாம். 25 ஒளி அலையானது ஒரு ஊடகத்தின் வெளியே செல்லும்போது அந்த ஊடகத்தின் துகள்கள் நடுநிலை புள்ளியிலிருந்து அடையும் பெருமை இடப்பெயர்ச்சி டேஸ் எனப்படும். சார் வீச்சு. வேதியியல் 6 to 10 கார்பனும் மாவட்டின் சேர்மங்கள் டு தனிமங்கள் ஆவர்த்தன வகைப்பாடு ஒரு 25 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க. பாலிகார்பனேட் பிசி நெகிழியில் காணப்படும் பாதிப்பை ஏற்படுத்தும் வேதிப்பொருள் எது? சார் பிஸ்பினால் அப்படின்ற பொருள் இருக்கிறதுல உணவு, இந்த பானங்கள் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பிசி பொருட்களிலிருந்து பிபிஏ அப்படின்ற பொருள் வெளியிடப்படுது. 27 ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழி பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நாள் எது? சார் 2019 ஜனவரி 1. இந்த சட்டம் வந்து தமிழ்நாட்டின் நெகிழி மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வடிவமைச்சதாக சொல்லப்படுது. 28 ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான தட்டுகள் நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் டேஸ் என்ற பொருளால் ஆனவை. பீன்ஸ் பாலிஸ்டைரின் சொல்லப்படுது. ரெசின் குறியீடு 6 இந்த பொருளால் ஆகும். 29 ஒரு நானோமீட்டர் என்பது டேஸ் ஆகும். சார் 10⁻⁻9 அல்லது இதை வந்து எப்படி இருந்ததுன்னா 0.0 இங்கே 9 சைபர் போட்டிருக்காங்க. 3 6 9 சைபர் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 9 சைபர் போடும் பொழுது தான் அதை வந்து நானோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியாக 1 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி மீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. 30 கரையை எதிர்க்கக்கூடிய மற்றும் சுருக்க முடியாத ஆடைகளை தயாரிக்க பயன்படும் தொழில்நுட்பம். பிஎன்ஸ் நானோ தொழில்நுட்பம். அது 9 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லப்படுது. சரி 31 ட்ரக் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ட்ரக் ஆன்சர் பாருங்கள். பிஎன்சர் பிரெஞ்சு மொழி வந்து ட்ரக்கு காய்ந்த மூலிகை அப்படின்றது பொருள். 32 மருந்துகளின் முக்கிய மூலங்கள் யார்? ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் தான் அதாவது விலங்குகள் மற்றும் தாவரங்கள் முக்கியமான சொல்கிறது. 33 மார்பின் மற்றும் கொகைன் போன்ற மருந்துகள் எதற்கு உதாரணங்கள்? சீன்ஸ் மனித உடலில் சிறப்பான விளைவுகளை ஏற்படுத்தும் தன்மையுள்ள மருந்து. 34 மயக்க மருந்துகள் மிகவும் பாதுகாப்பானது என்று கூறப்படுவது எது? எஸ் நைட்ரஸ் ஆக்சைடு. இது நிறமற்ற மனமற்ற கனிம வாயுன்னு சொல்லப்படுது. ஈதர் மாதிரியான மற்ற அந்த பொது மயக்க மருந்துகளோடு சேர்ந்து கலந்து தான் பயன்படுத்தாங்க. 35 குளோரோஃபார்ம் எதனுடன் வினை புரியும் போது நச்சுத்தன்மையுள்ள கார்போனைல் குளோரைடை உருவாக்குகிறது? ஆன்சர் பாருங்கள். பி ஆன்சர் ஆக்சிஜனுடன் வினை புரியும் போது. இப்போ தற்போது பயன்படுத்துறதில்ல. 36 கீழ்கண்டவற்றில் வெளிக்காயங்களை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுவது எது?
சீன்ஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு. 37 குயினைன் என்னும் மலேரியா நிவாரணி டேஸ் என்னும் மரப்பட்டையிலிருந்து பெறப்படுகிறது. பீன்ஸ் சின்கோனா. சின்கோனா அப்படிங்கிறது உண்டா. 38 டேஸ் என்பது மின்சாரத்தை கடத்தக்கூடிய அயனிகள் அல்லது உருகிய உப்பு கரைசலால் ஆனது. ஏன் சார் மின் பகுதி. 39 அலுமினியம் மற்றும் டைட்டானியம் போன்ற உலோகங்களை அவற்றின் தாதுக்களிலிருந்து உற்பத்தி செய்ய டேஸ் பயன்படுகிறது. ஆன்சர் பாருங்கள் சி ஆன்சர் மின் வேதியியல். 40 ஒரு தனிமமானது எலக்ட்ரான்களை பரிமாற்றிக் கொள்வதன் மூலம் எதை அடைய விரும்புகிறது. பீன்ஸ் நிலைத்தன்மை. 40 புதைய படிவ மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்க பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது. டீன்ஸ் கார்பன் 14. அயோடின் 131 எந்த நோய்களை கண்டறிய பயன்படுகிறது. சிஎன்சர் மூளைக்கட்டி, தைராய்டு சுரப்பின் சீர்குலைவு. அதேமாதிரி சோடியம் 24 சோடியம் இருந்தாலும் ரத்த உறைவு, ரத்த சுழற்சி சீர்குலைவு இதெல்லாம் சொல்லலாம். 43 கம்பளி மற்றும் பட்டு போன்ற புரத நூலிலைகளை சாயமேற்ற பயன்படும் சாயங்கள் எவை. பி ஆன்சர் அமில சாயங்கள். 44 மறைமுக சாயங்களை ஆடைகளுடன் இணைக்க பயன்படும் இடைநிலை பொருள் எது. சீன்ஸ் நிறம் ஊன்றி அப்படின்னு சொல்வது மாடர்னிட்டி. 45 நேரடி சாயங்கள் எவற்றுடன் அதிக ஈர்ப்புத்தன்மை உடையன. ஆன்சர் பருத்தி, ரேயான் மற்றும் இதர செல்லுலோஸ் இலைகளுடன். எடுத்துக்காட்டுக்கு காங்கோ, சிவப்பு இதெல்லாம். 46 தாவர வளர்ச்சிக்கு தேவையான நுண் ஊட்டச்சத்து மற்றும் பெரும ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்காக நிலத்தில் சேர்க்கப்படும் கூட்டுப்பொருட்கள் டேஸ் ஆகும். பீன்ஸ் உரங்கள். இப்போ வேதியியல் சேர்மங்கள் சொல்லக்கூடிய அமோனியம் நைட்ரேட்டு, கால்சியம் பாஸ்பேட்டு, யூரியா, அது என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாம் சில உரங்கள்னு சொல்லப்படுது. 47 உடல் உறுப்புகளின் செயல்பாட்டிற்கு ஆற்றலை வழங்கும் உணவுப் பொருள் எது. பீன்ஸ் கார்போஹைட்ரேட். கீழ்கண்டவற்றில் எது உணவு பதப்படுத்தியாக பயன்படுகிறது. சரி சார் வினிகர் தான். வினிகர் அதேமாதிரி சோடியம் பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரேட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். 49 ஆக்சிஜன் ஏற்றத்தை தடுத்து உணவின் தன்மை கெடாமல் பாதுகாப்பவை எவை. ஏன் சார் வைட்டமின் சி மற்றும் இ. 50 அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார். Answer John Dalton. Okay, this is thank you.